கர்த்தர் தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். நாகூம் 1:7. ஒருவர் தான் வான்வழி பிரயாணம் செய்த போதெல்லாம் அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் விமான சேவையை மட்டுமே பயன்படுத்தினார். அவர் தங்கள் விமான சேவையை மட்டும் நம்பி அதிக தூரம் தங்கள் விமானங்களில் பயணம் செய்ததால் அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் அவரை பாராட்டி பிளாட்டினம் கார்டு ஒன்று கொடுத்தது. பிளாட்டினம் கார்டை அவர் வைத்திருந்ததால் அவருக்கு ஏராளமான சலுகைகள் வழங்கப்பட்டன. அவர் பயணம் செய்யும் விமானத்தில் ஒருவேளை ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கைகள் காலியாக இருந்தால் அவர் அதில் பயணம் செய்து கொள்ளலாம். அமெரிக்கன் ஏர்லைன்ஸிலிருந்து அவருக்கு அவ்வப்போது கிஃப்ட் வவுச்சர்கள் வீட்டுக்கு வந்து கொண்டே இருந்தன. மேலும் நீங்கள் எங்களுக்கு மிக முக்கியமான வாடிக்கையாளர் என்று தெரியப்படுத்திக் கொண்டே இருந்தனர். அமெரிக்கன் ஏர்லைன்ஸில் டிக்கெட் புக் பண்ணுவதற்கு மிகப்பெரிய வரிசை நின்று கொண்டிருந்தது. அப்போது அந்த கவுண்டரில் இருந்தவர் இவரிடம், ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் புக் பண்ணுவதற்கு ஏற்கனவே கோல்டு கார்டு கஸ்டமர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு போகத்தான் மற்றவர்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் கொடுக்கப்படும் என்றார். உடனே இவர் தன்னுடைய பிளாட்டினம் கார்டை எடுத்து காட்டியவுடன் இவரை வரிசையின் முன்புறம் அழைத்தார் அந்த கிளர்க். அதற்குள்ளாக இவருக்கு பின்னால் நின்றிருந்த வேறொருவர் தன்னுடைய பாக்கெட்டிலிருந்து எக்ஸிகியூட்டிவ் பிளாட்டினம் கார்டை காட்டியவுடன் எல்லாருக்கும் மேலாக அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. காரணம், அந்த மனிதர் அமெரிக்கன் ஏர்லைன்ஸில் அந்த வருடத்தில் 1,00,000 மைல்களுக்கும் அதிகமான தொலைவு பயணம் செய்திருந்தார். அமெரிக்கன் ஏர்லைன்ஸின் விமான சேவையை பெரிதும் நம்பி அவர்கள் கம்பெனி விமானங்களை மட்டும் பயன்படுத்தியதால் அவருக்கு எல்லோரை காட்டிலும் மிகப்பெரிய சலுகைகளை அந்நிறுவனம் வழங்கியது. அவர் வரிசையில் காத்து நிற்காமலேயே தான் விரும்பிய டிக்கெட்டை சீக்கிரத்தில் எடுத்துச் சென்றார். ஆம் பிரியமானவர்களே, இதை போலவே கிறிஸ்தவ வாழ்விலும் நாம் கோல்டு கார்டு கிறிஸ்தவர்களா, பிளாட்டினம் கார்டு வைத்திருப்பவர்களா அல்லது எக்ஸிகியூட்டிவ் பிளாட்டினம் கார்டு வைத்திருப்பவர்களா என்பது நாம் எந்த அளவுக்கு தேவனோடு நிலைத்திருக்கிறோம் என்பதை பொறுத்தே இருக்கிறது. எத்தனையோ விமான சேவைகள் நாட்டில் இருந்தபோதும் தங்களுடைய விமானங்களை மட்டும் நம்பி தங்கள் விமானங்களில் பயணம் செய்பவர்களை ஏர்லைன்ஸ் நிறுவனம் கனப்படுத்தி சலுகைகளை வழங்குகிறது. அதைப்போல 1000 நம்பிக்கைகள் நிறைந்த இந்த உலகில் தம்மை மட்டும் நம்பி எல்லாவற்றிற்காகவும் தம்மையே சார்ந்திருப்பது யார் யார் என்று தேவன் தெளிவாக தெரிந்து வைத்திருக்கிறார். அவர்களுக்கு தம்முடைய நன்மைகளை தேவன் நிச்சயம் வழங்குவார். நாகூம் தீர்க்கதரிசி சொல்வதைப் போல தம்மை நம்புகிற ஜனங்களுக்கு அவர் அரணான கோட்டையாகவும் இருக்கிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே எசேக்கியா ராஜாவுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் அவனைப் போல ஒருவனும் இருந்ததில்லை என்று வேதம் கூறுகிறது. ஆகவே எசேக்கியா ராஜாவுக்கு தேவன் எக்ஸிகியூட்டிவ் பிளாட்டினம் அந்தஸ்து கொடுத்து வைத்திருந்தார். தேவன் எசேக்கியா ராஜாவின் இக்கட்டு காலத்தில் அவனுக்கு அரணான கோட்டையாக இருந்தார். அசீரியர்கள் அவனுக்கு விரோதமாக படையெடுத்து வந்தபோது அவனுக்காக தேவன் ஒரு தூதனை அனுப்பி அசீரியர்களில் 1,85,000 பேரை சங்கரித்தார். எசேக்கியா ராஜா ஒரு முறை மரணத்துக்கு ஏதுவான வியாதிப்பட்டிருந்த போதும் அவன் விண்ணப்பத்தை கேட்டு அவன் கண்ணீரை கண்டு வியாதியை நீக்கினார். அவன் ஆயுசு நாட்களை கூட்டிக் கொடுத்தார். பிரியமானவர்களே, உங்கள் நம்பிக்கை எப்படி இருக்கிறது? தேவனை மட்டும் சார்ந்திருக்கிறீர்களா அல்லது வேறு பரிகாரங்களையும் நாடிச் செல்கிறீர்களா? தேவனில் மட்டும் நிலைத்திருங்கள். அவர் உங்களுக்கு நிச்சயம் உதவி செய்வார். God bless you. Have a godly day.